அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் பரவாயில்ல. அது கொஞ்சம் தப்பாயிடும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்ரிஷியேஷனும் இல்லை, டிப்ரிஷியேஷனும் இல்லை, நியூட்ரலாக தான் போச்சு. கண்டினியூட்டி. ஸோ அது ஒரு கண்டினியூட்டி எங்கேயாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா போட்ட எஃபெக்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இந்த எக்ஸாம் சீரியஸ் நான் தான் பண்ணாலும் நம்ப முடியல. நீங்களா பண்ணீங்க, இந்த ஃபீல்டில் இருக்கீங்களா நீங்கள்? ஆமாங்க, நான் தான் இருக்கேன். அதை நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணி அதே மாதிரி ஒரு ஈக்குவலாக இப்போ ஒரு ப்ளூ இருக்குன்னா ஏமாத்திடுவோம் நம்மளுக்கு லைட்டாக சீட் பண்ணி. இப்போ காஸ்டியூம் டிசைனருக்கு ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு டைட்டில் பேஜ் தான் நான் தான் பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிட்டி ப்ரூஃப் தான் இருக்குது அதுக்கு. வணக்கம் மேம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். காஸ்டியூம் டிசைனராக உங்களோட ஃபஸ்ட்டு படம் எக்ஸாம் பண்ணி முடிச்சிருக்கீங்க. என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி வந்து ஃபஸ்ட்டு நம்ம காஸ்டியூம் டிசைனர் தான் ஆகணும்னு மைண்டில் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, தோணி இருக்க முடியாது, அந்த ஸ்பார்க் ஒன்று வந்திருக்கும் இல்லையா, அது எப்போ வந்தது ஞாபகம் இருக்கா? அது வந்து என்னோட சின்ன வயசுலேயே வந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன வயசுலேயே எனக்கு காஸ்டியூம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு காஸ்டியூம்ஸ் வந்து மேகசீனில் ஒரு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணுறதுலேருந்து அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி அப்போல்லாம் யாரும் டிசைனர் கிடையாது, பெருசாக டைலர் தான். ஸோ ஒரு பார்பி டால் வச்சுருப்பேன். அந்த பார்பி டாலை எடுத்துகிட்டு போயிட்டு அண்ணா எனக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அங்கே வந்து ஒரு பெருசாக ஃபேப்ரிக் இருக்காது. அந்த பார்பி டாலுக்கு என்ன இருக்கும், அந்த ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒரு கார்ட்போர்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கார்ட்போர்டில் வந்து சில ஃபேப்ரிக்ஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் இதை வந்து இப்படி பண்ணி அதை வந்து இப்படி பண்ணி அம்மா வேலை இருக்குது நீங்கள் அப்புறம் வாங்க அப்படின்றவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்புறமேட்டு இது ஒன்று மட்டும் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு அந்த மாதிரிலாம் கேட்டு அப்பயே எனக்கு இந்த காஸ்டியூம்ஸு இதெல்லாம் வந்து அப்பயே எனக்கு பிடிச்சிருந்துருக்கு. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி படித்தது வந்து 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு எப்படி இந்த ஃபீல்டு எனக்கு வந்துச்சு அப்படின்னு தெரியல. பட் வந்து பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னா சில பேர் பயப்படுவாங்க, சில பேர் எப்படி இருக்குமோ அப்படின்னு. இப்போ இருக்க இது ஓகே. அப்போ வந்து ஃபீல்டில் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னா எப்படி பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் என் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப மெச்சூர்டாக ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் அதுக்கப்புறமேட்டு எனக்கு பிடிச்ச ஃபீல் வேறு அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே மூவிக்கு வந்துச்சு. சூப்பர். இப்போது நீங்கள் காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளே ஒரு பொட்டிக் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, இல்லாட்டி சினிமா ஃபீல்டு. பட் நீங்கள் சினிமா ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி வந்து உங்களுக்கு? ஆக்சுவலி நான் பொட்டிக்கும் வச்சுருக்கேன். பொட்டிக்கில் காஸ்டியூம்ஸ் வந்து இப்போ நானே ஸ்டிச்சும் பண்ணுவேன். ஆக்சுவலி ஸ்டிச் பண்ணுவேன், டிசைன் பண்ணுவேன், ரிசர்ச் பண்ணுவேன், எடிட் பண்ணுவேன், அடாப் இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுவேன். ஸோ எல்லாமே சைட் பை சைடு காலேஜ் முடிச்சுட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே லேர்ன் பண்ணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அந்த ஃபீல்டோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, இந்த ஃபீல்டோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. சூப்பர் மேம். காலேஜ் டைமில் நிறையா வந்து நீங்கள் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியுமே அதில் வின் பண்ணியிருக்கீங்க, அந்த மூமெண்ட்லாம் அது நல்லாயிருக்கும். இப்போ காஸ்டியூம்ஸ்லாம் வந்து இப்போ வந்து காஸ்டியூம் டிசைனர் இருக்காங்க. அப்போ வந்து நாங்களே தான் அதை ஸ்டிச் பண்ணோம். அந்த காஸ்டியூம்ஸை வந்து ஸ்கெட்ச் பண்ணி அதை வந்து ஃபேப்ரிக் வாங்கி அதை ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு அது ஒரு ப்ராசஸாகவே இருக்குது. ஸோ அது ஒரு எக்ஸாம் மாதிரி எங்களுக்கு. ஸோ அந்த இது பண்ணிவிட்டு அது வந்து ரேம்ப் வாக்கும் நாங்கள் அதில் இது பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரேம்ப் வாக்கில் பார்க்கும்போது வாவ் நல்லா இருக்குல்ல நம்ம டிசைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது ஒரு ஃபீல் குட். சம்டைம்ஸ் இப்போ ஒரு நம்ம மூவி பார்த்தோட்டி பண்ணிட்டேன், சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அது மற்றவங்க கிட்ட இருந்து கேட்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கால் பண்ணி நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக இது பண்ணமோ அது ஓகே டன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அது ஒரு உள்ளே இருந்து ஒரு ஃபீல், நல்ல ஃபீல் ஆக்சுவலி அது.
கண்டிப்பாக. இப்போ அடுத்து வந்து நம்ம படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எப்படி அந்த சான்ஸ் வந்து கிடைச்சிது? சான்ஸ் வந்து இப்போ ஒர்க்னால தான். இப்போ நம்ம ஒர்க் பார்ப்பாங்க, அண்ட் தென் அடுத்த ப்ராசஸ் போகும். நம்ம ஒவ்வொரு ப்ராசஸாக போக 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 அது ஆகிடும். சூப்பர் மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சிலர் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நம்ம ஒர்க்கை பொறுத்து அப்ரிஷியேட் பண்ணும்போதுன்ட்டு. அப்படி மிகப்பெரிய அப்ரிஷியேஷன் உங்களுக்கு கிடைச்சது, இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அப்ரிஷியேஷன் என்னால் மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? இப்போ சாரே சர்க்குணம் சாரே வந்து அவரே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புஷ்கர் காயத்ரி மேம் அவங்களுமே வந்து மேம் சார் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்க அப்படிங்கிறத அப்ரிஷியேட் பண்ணும்போது ஷோல்டரில் எப்படி டேப் பண்ணும்போது எஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரோட வேர்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல்லாருமே அந்த இது மாம் அண்ட் டாட், மம்மி அவங்க அப்பா சொல்லும் போது நல்லா இருக்குமா பண்ணியிருக்க அப்படிங்கும்போது அப்பா காசு போட்டு படிக்க வச்சு ஏதோ ஒன்று நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அவங்க வாயால் கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம், எக்ஸ்ட்ரானடி சந்தோஷம். கண்டிப்பாக. இப்போ எல்லா வேலைக்குமே வந்து ஒரு மெனக்கெடல் அப்படிங்கிறது தேவை. ஸோ இந்த எக்ஸாம் படத்துக்காக உங்களுடைய மெனக்கெடல் எந்த அளவுக்கு இருந்தது? கொஞ்சம் நஞ்சன்னு சொல்ல முடியாது, நிறையா இருக்குது. இப்போ ஒரு ஸ்டோரி படிச்சுட்டு அதுலேருந்து டீப்பாக சர்ச் பண்ணி அதை வந்து ஒரு மூட் போர்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஃபேப்ரிக் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஹெட் டு டோ அவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு டிசைன் பண்ணி, இப்போ வந்து சில இதில் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ் ஓகேவாக இருக்கும், கலர் பேலட் இடிக்கும், கலர் பேலட் ஓகேவாக இருக்கும், ஆர்டிஸ்ட்க்கு அது செட் ஆகாது, இந்த கலர் செட் ஆகாது, அவங்க கலர் டோனுக்கு செட் ஆகாது, அவங்க ஹைட்டுக்கு செட் ஆகாது. இப்போது ப்ரொஃபஷ்னலாகவே இடிக்கும், அவங்களோட பாடி டைப்புக்கும் எல்லாத்துக்கும் வந்து மேட்ச் ஆகுமா, அதெல்லாம் கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்கும். கலர் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும். சில டோனில் இப்போ வந்து நைட் சீன்லாம் இருக்கும், டார்க் சீன், இப்போ நம்ம காஸ்டியூம்ஸ் லைட்டாக ஒரு கிரேயில் போயிட்டோன்னா கொஞ்சம் இதாகிடும். இப்போ நைட் ஷூட் இல்லாமல் மார்னிங் ஷூட்டு அப்படின்னா ப்ளீச் அடிக்கும், ஒயிட் போட்டால், லைட் கலர் போட்டால் ப்ளீச் அடிக்கும். ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் அப்படி கதைக்கும் செட் ஆகணும், ஆர்டிஸ்ட்க்கும் பிடிக்கணும், அண்ட் தென் டிஓபிக்கு ஓகேவாக இருக்கும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அப்படி பண்ணியாச்சு, நல்லா பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓகே. இப்போது இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கிறப்போ அவங்களோட ஒர்க்கு என்னன்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு பெருசாக தெரியாது, வெகுஜன மக்களுக்கு தெரியாது. இப்போ ஹீரோனா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், ஒரு டிஓபினா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், எடிட்டர்னா என்ன பண்ணுவாங்க தெரியும். காஸ்டியூம் டிசைனர் அவங்களோட வேலை ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக மக்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக உங்கள் ஒர்க்கு என்னவா இருக்கும்? ஆக்சுவலி காஸ்டியூம்ஸ் எப்படின்னா ஒரு காஸ்டியூம்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி தரதில்ல, அதுக்கு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான், அது காஸ்டியூம்ஸ் மட்டும் கிடையாது, அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து காஸ்டியூம்ஸ் கொடுக்கறது, அண்ட் தென் அசசரிஸ் கொடுக்கறது, அவங்கள ஸ்டைல் பண்ணுறது, இவங்களுக்கு இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது, கதைக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் இதுதான் நல்லாயிருக்கும், ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறது, ஒரு மூவிக்கான அந்த ஒரு கேரக்டரை டிசைட் பண்ணுறது ஒரு காஸ்டியூம்ஸ். இப்போ ஒரு கேரக்டருக்கு வந்து வில்லேஜ் கேரக்டரில் கொஞ்சம் ஹைஃபையான ட்ரெஸ் போட்டால் அது செட் ஆகாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம காஸ்டியூம்ஸை ரெடி பண்ணுறது எல்லாமே. இப்போ காஸ்டியூம்ஸ் மட்டும் கிடையாது, காஸ்டியூம்ஸ் அதில் வந்து ஸ்டைலிங், மேக்கப்பும் இன்க்ளூட் ஆகும். ஆக்சுவலி மேக்கப்பு, ஹேர் ஸ்டைலு, இது எல்லாமே இதில் ஸ்டைலிங்கில் வந்துடும். அவங்களோட மேக்கப் எப்படி இருக்கணும், அவங்க ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும், இது எல்லாமே அதில் வந்துடும். சூப்பர். இப்போது காஸ்டியூம் டிசைனருக்கும் ஸ்கிரிப்ட் வந்து சொல்லப்படுமா, டைரக்டர் வந்து? ஆமாம், கண்டிப்பாக. நாங்கள் ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சுட்டு நான் வந்து எப்படின்னா, இப்போ ஷூட் போயிட்டுருக்கோம், அந்த ஷூட் போயிட்டுருக்க இடத்துல சீன் பேப்பர் எடுத்து க்ரோத்ரூ பண்ணிகிட்ருப்பேன். ஏதாச்சும் ப்ராப்ஸ் மிஸ் ஆகிடுச்சா, இப்போ சார் ஏதாச்சும் இந்த இடத்துல தலையில் துண்டு வச்சுருக்கணும் இல்லை கட்டியிருக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பார், ஸோ அது மிஸ் ஆகிருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து க்ரோத்ரூ பண்ணுவேன் ஸ்கிரிப்டை ஒன்ஸ். ஓகே இருக்கா, எல்லாம் செக்காக இருக்கா, ஆல்ரெடி நாங்கள் பிடிஎஃப்லாம் போட்டு தனியாக வச்சுருப்போம், எல்லாம் எடுத்து வச்சுருப்போம், இருந்தாலும் அது செட்டுக்கு வந்துருச்சா, ஸ்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு நர்வஸ் அந்த இடத்துலையும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கிற ஃபீல்டில் வந்து எந்த பார்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம், இங்கே கொஞ்சம் நம்ம சேஃபாக இருக்கணும், மற்ற விஷயத்தில் கூட ஓகே, பட் இந்த இடம் ரொம்ப சேஃபாக நம்ம பார்க்கணும், கண்டினியூட்டி
கான்டினியூட்டி ஒன்று மிஸ் ஆனாலும் ஆக்சுவலி அதை ஏடிஸ் பார்த்துப்பாங்க, நம்மளோட டீம்லேருந்தும் நம்ம பார்த்துப்போம். ஸோ அது ஒரு கண்டினியூட்டி எங்கேயாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா போட்ட எஃபெக்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ப்ரொடியூசருக்கும் கஷ்டம், அது இன்னொரு தடவை எடுக்கிறது எவ்வளோ காசு லட்சமாக அவர் பண்ணுறாரு. சின்ன ஒரு பேக் மிஸ் ஆயிடுச்சுன்னா சிஜி பண்ணாலும் பயங்கர காசு செலவாகும். ஸோ அது ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஒரு பெரிய ப்ராப்ளமே ஆகும். ஏன்னா அது ப்ராப்ஸ் வந்து சில இதில் கொஞ்சம் ஓகே அப்படின்னா முக்கியமான கட்டத்தில் அவங்க அங்கேருந்து கண்டினியூட்டி அங்கேருந்து பேக் எடுத்துகிட்டு ட்ராவல் ஆகி வராங்க, வந்து ஒரு சோஃபாவில் உட்காடுறாங்க. ஓகே அந்த இடத்துல பேக்கே கீழே இருந்திருக்கலாம், மேபி சைடில் இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். பட் நடந்து போயிட்டு இருக்கும் போதே அந்த பேக் இல்லைன்னா ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது காஸ்டியூம் டிசைனருக்கு வந்து நார்மலாகவே ஒன்று தோணும், ஹீரோ அதாவது மேல் சப்ஜெக்ட் மேல் கேரக்டர்ஸ்க்கான காஸ்டியூம் டிசைன் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குமா, இல்லை ஃபீமேலுக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குமா? இல்லை, எனக்கு எல்லாமே சேலஞ்சிங் தான். அவங்களுக்கு வந்து எப்படி பயங்கரமாக அவங்கள எப்படி நம்ம கொடுக்கலாம், இந்த கேரக்டருக்கு உட்காரணும், கதைக்குள்ளே உட்காரணும், அவங்களையும் அழகாக காமிக்கணும். அழகாக மீன்ஸ் அந்த கேரக்டரில் வந்து சார் வந்து ஒரு பொண்ணு விளக்கி கழுவிட்டு இருந்தா, இல்லை பாத்திரம் தைச்சிட்டு இருந்தா, அந்த மாதிரி இல்லை ஏதோ ஒரு கூட்டிகிட்டு இருந்தா, அந்த சீனில் அவங்க எப்படி இருப்பாங்க. ஸோ இமேஜினேஷன், ஓ இப்படி அந்த கதை ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே இப்படி தான் இருந்திருப்பாங்க, இப்படி தான் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷுவலாக நமக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிட்டுருக்கும். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வர்றது ஈஸி தான், பட் வந்து அதுக்கு நிறைய கஷ்டப்படணும். அதுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ் இருக்குது. டிஃபிகல்ட் சொல்ல முடியாது, என்ஜாயபிள் ப்ராசஸ். ஸோ பிடிச்சி பண்ணுறப்ப எல்லாமே ஆமாம், கொஞ்சம் என்ஜாயாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா வந்து ஃபீல்டு அப்படி எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். நான் என்ன தான் சொல்லிக்கணும், ஏன்னா நான் டைமுக்கு சாப்பிட மாட்டேன். அதை ஒர்க்கை நான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி போய் கஸ்டமைஸ் பண்ணால் ஓகே தான், பட் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு கொஞ்சம் செலவாகும். சின்ன ஒரு சீனுக்காக அது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு 1+ மட்டும்தான் எங்களுக்கு இதாக இருக்கும். அதுவுமே நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம். அதுவும்